ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஃப்ரீ ஃபயர் சிஎஸ் ரேங்க் வந்து ஏற்ற போகிறோம் ஸ்டார். அதனால் நம்ம சிஎஸ் ரேங்க் வந்திருக்கோம். இதுதான் நம்ம ஐடி. நல்லா இருக்குதுங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். சரி வாங்க நம்ம போகலாம் சிஎஸ் ரேங்க்குள்ளே. கைஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா அது 20 ஹெச்பி எக்ஸ்ட்ரா வரும். ஆமாம், 20 ஹெச்பி எக்ஸ்ட்ரா வருதுங்க. இப்போ நம்ம கன்று எடுத்துடலாம். G18 எடுத்துடலாம். நம்ம என்ன ஹெட்ஷாட்லாம் நம்மளுக்கு வராது. G18 எடுத்தால் தான் நம்மளுக்கு கரெக்டு. சரி வாங்க இப்போ போயிட்டு ஒரு 8 ஷட்டை கலக்கலாம். கலக்கு 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 கலக்குன்னு காய்ஸ். பாருங்கள் காய்ஸ், இவன் நம்ம எமௌண்ட் போகிறோன்னு இவனுக்கு ஒரு பொறாமையாகுது. பாருங்கள் முன்னாடி போகிறோம் ப்ரோ பிளேயர் மாதிரி பண்ணுறான் காய்ஸ். ஆடாடா, நாமளும் லைட்டாக ஒரு 2 சொரட்டணும். பாருங்கள் வாய்ஸ், இப்போ போயின்னுக்கிறேன். மேலே போய் பார்த்தா ஒரு இனிமே அவன் பார்க்கவே இல்லை நம்மள. அவன் பாட்டு ஓடினுக்கிறான். ஒரு டவுனு வைக்கலான்னு வச்சேன் காய்ஸ், அதுக்குள்ளே கீழே வச்சுட்டான். டீமால் ஓசி கீழே எடுத்துட்டான். சரின்னு ஓடி போனே பார்த்தா இங்கே யாருமே இல்லை. சரின்னு அப்படி இப்படின்னு ஒரு 2 குதிச்சுட்டு சரி இப்படிக்கா வந்தால் விக்ட்ரி. என்ன வயசு தான் அநியாயமாகுது. சரி வாங்க நெக்ஸ்ட் மேட்ச்சில் நம்மளுக்கு கில்லு கிடைக்குதான்னு பார்க்குவோம். நாம் வந்து இப்போ A94 எடுத்துக்கலாம் காய்ஸ். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு ராசியான கன்று. வாங்க ஒரு கலக்கும் காய்ஸ். மறக்காமல் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினீங்கன்னா நாங்கள் போடுற வியூஸ் எல்லாம் நல்லா வரும். இப்போ இங்கே ஒரு கலக்கலான்னு பார்த்தா இங்கே யாருமே இல்லை. சரி நீ மேலே போனால் அங்கே ஒருத்தங்க காட்டுச்சு. சரி ஓடி போய் நம்ம கில்லடிச்செல்லாம் முன்னாடி நம்ம டீம் ஆன போகிறானே போயிடும். டக்குன்னு போனேன். இப்போ ஒரு நாக்கு வைக்கிறோம் பாருங்கள் கைஸ். சாரி கைஸ், கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆல்ரெடி யாரோ நாக்கு வச்சுக்கிட்டு சும்மா ஓசிக்கிறதுக்கு தான். சரி ஒன்று அடிக்கலான்னு போவோம் கைஸ். ஒருத்தன் பாம்பு போட்டு நாக். இப்பயும் வெற்றி. நான் கைஸ் இது நம்மளுக்கு அந்த சோதனை பாருங்கள் கைஸ். சரி இந்த மேட்ச் விடக்கூடாது. ஏகே எடுத்து ஒரு ஸ்வைட்னும் கைஸ். இப்போ பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ஏகேனாலே நம்ம தான் கைஸ். ஒரு ஏகே எடுத்து டும்னு போடணும் கைஸ். நம்மளுக்கு எமௌண்ட் போடுறோம் கைஸ். அவன் நம்மக்கிட்டே எமௌண்ட்டா. இப்போ வாங்க போகலாம். ஏகேல ஒரு நாக்கு வச்சு நம்ம ஏஸ் அடிக்கலாம். அடது மாட்டா லைக் பண்ணி பாருங்க கைஸ். மாட்டுவானா? அடடா, வாங்க இந்த இடத்துக்கு போய் அடித்து நாக் அவுட் பண்ணலாம். பாருங்க அங்கே ஒரு இனிமே ஓடுறான். அப்புறம் பாருங்க போடு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இதில் உட்காந்துச்சுங்க. இப்போ இங்கே ஒரு நாக்கு வைக்கணுங்க. அடே என் ஓசிக்கில் எடுக்கிறதுக்குன்னே இருக்கிறானுங்க நம்ம டீம் பசங்க. இவன் பாருங்க ஓசிக்கில் எடுத்துட்டான். இங்கே அடித்தா இவன் ஓசிக்கில் எடுத்துட்டான். நான் இப்படிக்கிறானுங்க நம்ம டீம் ஆளுங்க. இந்த மேட்சும் ஒரு கிலோ வரல. அட போங்களா, இப்படியெல்லாமா பண்ணுவீங்க? சரியில்லடா நீங்கள். இப்போ பாருங்க காய்ஸ், இப்போ எடுக்கிறோம் பாருங்க கில்லு. என்னோட வேறு யாராலையும் அப்படி கில்லு எடுக்க முடியாது. இவன் பாருங்க சும்மா எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றுறாங்க நம்மக்கிட்ட. இவன் சும்மாவே நம்மக்கிட்ட வெறுப்பேற்றுறான். இவனை 1vs1 வந்து முடிக்கணும் காய்ஸ். வாங்க நம்ம போய் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கில்லு. நம்ம டீம் ஆளுங்க நம்ம அடித்தா இவங்க ஓசிக்கல் எடுத்துட்றானுங்க.
வாங்க guys. எப்படியும் அந்த வீட்டு மேலே உட்காருவாங்க. அவங்க ஒரு பாருங்க ஊசி கிலோ அடிக்கிறதுக்குனே ஓடுறான் பாருங்க ஒருத்தன். ஊசி கிலோ அடிச்சிட்டாங்க guys. வாங்க நம்ம போய் அதுக்குள்ளே வேறு யாருன்னா ஒரு கில் எடுத்து நாம் ஒரு கில்லைனா பேர் வாங்கிக்கலாம். அவங்க ஒரு கில்லு கைஸ். நான் வேறு யாரோ ஓசி கில் அடிச்சிட்டானே. நம்மளுக்கு வேணாம் கைஸ் ஓசி கில். நம்ம நேர்மையாக அடிக்கணும், அதுதான் கரெக்டு. இப்போ பாருங்கள், இப்போ அங்கே மேலே ஏறி ஒரு ஷாட் வைப்பான் பாருங்க. அந்த பொண்ணு எங்கனே காணோம் கைஸ். ஜோனில் செத்து போயிடுவாங்களாம், என்னன்னு தெரியல கைஸ். இப்போ நம்ம ஒரு ரிமோட் போடுறது தான். வாங்க கைஸ், அந்த பொண்ணு அங்கே வந்துச்சு கைஸ். இப்போ ஒரு நாக்கு வைக்கிறான் பாருங்க. அந்த பொண்ணு வந்துச்சு. ஆடா இங்கே இல்லைடா. எங்கே கைஸ் போயிட்டுக்கோ அந்த பொண்ணு? அங்கே பாருங்க அம்புகுறி போடு. அவ்வளோதான், நம்ம தான் பூயாவே. பூயானாலே நம்ம தான். பூயாவே